Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. இன்னைக்கு நம்ம வந்து crochetலே லெட்டர் O எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? crochet லெட்டர் O எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து yarn எடுத்துக்கோங்க. எந்த டைப் ஆஃப் yarnனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது 100% acrylic yarn. உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm. அப்புறம் scissors. நெக்ஸ்ட் வந்து yarn வந்து ஹைட் பண்ணுறதுக்காக yarn needle. ஓகேவா? இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கும். ஸோ க்ராச்செட்டிங்லேயே வந்து நம்ம லெட்டர் பண்ண போகிறோம். லெட்டர் ஓ எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த நோசி சாண்ட்வொர்க் அஃபிஷியலை என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு சேனல் நான் வச்சுருந்தேன். க்ராச்செட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து என்னோடய பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா அந்த சேனலில் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய பழைய சேனலோட லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை ஆரம்பித்து ரொம்ப இயர்ஸ் ஆனதுனால ரொம்ப ரீச் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த நோசி ஹேண்ட் ஒர்க் அஃபிஷியல் அப்படின்னு சேனல் வச்சுருக்கிறேன், ஓப்பன் பண்ணியிருக்கேன் புதுசாக. நியூ வீடியோஸ் எல்லாம் இதில் தான் நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆல்ஃபபெட் சீரீஸ் வந்து உங்களுக்கு A to N வரைக்கும் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நோசிஸ் ஹேண்ட் ஒர்க்குன்னு அந்த சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த நியூ சேனலில் ஓலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். பழைய வீடியோஸுமே நான் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து ஸ்லிப் நாட் போட்டிருக்கிறேன். ஓகே, ஸ்லிப் நாட் செயின் 30. ஓகே, செயின் 30. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, 30 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீ தான் ஒவ்வொரு செயின். இந்த ஃபஸ்ட்டு வீயில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து இப்படி ட்விஸ்ட் ஆகிடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும். நமக்கு செயின் வந்து இந்த வீ அப்படியே தெரியணும். பேக் சைடு இது பேக் சைட் ப்ராப்பர் வீயாக தெரியாது, ஃப்ரண்ட் சைடு தான் நமக்கு வீ தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஓகே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ நமக்கு வந்து ஓ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஒவ்வொரு செயினில் தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ண செயினை விட்டுருங்க. இதுக்கு அடுத்த இருக்க வீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீயில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த வீ அப்படி ஒவ்வொரு செயின்லேயுமே நம்ம ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு செயினில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து செயின் 2, இந்த ஸ்லிப் ஸ்டிச் செயின் 2 போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது. இந்த நெக்ஸ்ட் இருக்க செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 சேம் இதிலே அகெயின் 2. ஓகே, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம், அப்புறம் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். இப்போ இதே 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் செயின் 1 2, டெய்ல் அண்டையும் சேர்த்தே கூட ஒர்க் பண்ணிக்கலாம். 2, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, அகெயின் 1 more டைம் ரிப்பீட் பண்ணணும். 2 times double crochet,
1 2 next chain 1 time double crochet. Okay, total 2 times double crochet, 1 time double crochet, 2 times 1 time, 2 time 1 time, 3 times பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் இஸ் சேர்த்து. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 2 times double crochet நெக்ஸ்ட் இதில் பண்ணணும். நெக்ஸ்ட் செயினில் 2 times double crochet. ஓகே, 1 2 ஓகே, 2 times double crochet பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 1 time double crochet in next 8 stitches. 8 stitchesக்கு 1 time மட்டும் double crochet பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 செயின்ஸுக்கு வந்து 1 time double crochet பண்ணியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து 2 times double crochet பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செயினில் 2 times double crochet. 1 2 1 2 again 1 time double crochet. next இதில் 1 time double crochet. ஓகே, இப்போ 2 times double crochet, 1 time double crochetவை இன்னும் 3 times இந்த செட்டை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? 3 times ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 times double crochet ஒரு செயினில், அடுத்ததில் 1 time, 2 time 1 time, 2 time 1 time. ஓகேவா? One, 2, 1 time double crochet. ஓகே, 1 time முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் 1 2 அடுத்தது 1 time double crochet. ஓகே, செகண்ட் செட் முடிச்சுட்டேன். இன்னும் 1 more set. 1 இந்த 2 times double crochet, 1 time double crochet. ஓகே, ஓகே, 3 times அந்த செட் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நமக்கு 6 செயின்ஸ் லெஃப்டாக இருக்கும். 1 2 3 4 5 6. ஓகே, இந்த லாஸ்ட் 6 செயின்ஸ்லையுமே 1 time டபுள் crochet பண்ணணும். ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, 6 times double crochet பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம ஓ முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஹூக்கில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டபுள் crochet போட்டிருப்பீங்களா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் வந்து டார்னிங் நீடில் யூஸ் பண்ணியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க. அது வந்து இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். நமக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இடமே தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டபுள் crochet இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. செயின் 2 செயினுமே இன்சர்ட் பண்ணிவிட்டு, இந்த லாஸ்ட்டாக பண்ண டபுள் crochet இருக்குது பார்த்தீங்களா, இந்த வி ஸ்டிச்சில் இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதே தெரியாது. ஸோ இதுதான் வந்து ஹிடன் ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ டெக்னிக். ஸோ இந்த பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம யானை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
உங்களுக்கு வேறு ஏதோ மாதிரி டெக்னிக்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் வந்து நம்ம ரிமைனிங் யானை வந்து ஹைட் பண்ணுறோம், அவ்வளோதான். ரொம்ப வந்து யானை பிடிச்சி இழுத்துறாதீங்க. ஸோ இழுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு சுருக்கம் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ லைட்டாக ஜென்டலாக மட்டும் ஹைட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட லெட்டர் ஓ முடிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்கள் வெயிட்டான புக் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இதே மாதிரி நான் நிறையா க்ராச்செட் ஆல்ஃபபெட்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி என்னோடய சேனலில் வீடியோஸ் வந்து 6 PM கரெக்டாக போஸ்ட் பண்ணுவேன். நாளைக்கு வந்து P and R வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.